வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். குல்கண்ட் மில்க் பர்ஃபி. ஈஸியா பால் பவுடர் யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 3/4 கப் காய்ச்சிய பால், நீங்க காய்ச்சாத பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் பால் பவுடர் சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. நான் 400 கிராம் மில்க்மேட் டின் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3/4 டின் நம்ம ஊற்றிக்கலாம். நல்ல மைல்டு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் 400 கிராமே ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் பால் திக்காகும். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். கட்டி சேர்ந்திருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பால் இஞ்சினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஜா குல்கண்ட் சேர்த்திக்கலாம். நல்லா இப்படி அழுத்தி விடுங்க. கட்டி இல்லாமல் கலக்கி விடுங்க. ஒரு 4 சொட்டு ரோஸ் எசன்ஸ் சேர்த்திக்கலாம். இது ஃபுட் கலர் இல்லைங்க, வெறும் பிளெயின் ரோஸ் எசன்ஸ் தான். உங்ககிட்ட ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கலாம். கொஞ்சம் பொடி பண்ண நட்ஸ், இது காய்ந்த ரோஜா இதழை தூள் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இந்த ரெசிபி ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் மிதமான தீயில வச்சு செய்யுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை இப்படியே சூடான பால்கோ மாதிரி நம்ம சர்வ் பண்ணலாம். இல்லைனா இது செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி பர்ஃபியாவும் சர்வ் பண்ணலாம். மேலே கொஞ்சமாக பொடித்த நட்ஸ், கொஞ்சமாக தூள் பண்ணி வச்சுருக்கேன் காய்ந்த ரோஜா இதழ். இதை இப்போ 3லேருந்து 4 மணி நேரம் இப்படியே வச்சிருக்கலாம். செட் ஆகட்டும். 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு கத்தியில் நெய் தடவிட்டு கட் பண்ணிக்கலாம். மிக மிக சுவையான குல்கண்ட் மில்க் பர்ஃபி ரெடி. ரொம்ப டேஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்வீட் எல்லாத்துக்கும் பிடிக்கும். செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள்.